பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நன்றி, என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தோடு பயணித்து வருகிற உங்கள் எல்லாரையும் நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம மே மாதம் 1ஆம் தேதியை பார்க்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டின் 4 மாதங்கள் தேவ கிருபையினால் கழிந்தது. இந்த 4 மாதங்களில் எத்தனையோ நன்மையான காரியங்கள், சில கஷ்டமான காரியங்கள், சில வேதனையான சந்தர்ப்பங்கள் வழியாக நீங்களும் நானும் கடந்து வருகிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ 1ஆம் தேதி இந்த மே மாதம் முழுவதையும் ஆண்டவர் தான் நடத்தணும். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பைபிள் படி சொன்னால் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும். அப்போது இந்த மே மாதத்துக்காக நான் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவரே, இயேசு சந்திக்கிறார். ஆண்டவரே, யூடியூப் சேனலில் இருக்கிற எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் தேவனை நோக்கி பார்த்தேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான பிரியமான வசனம். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குவார் அப்படின்னு இந்த தமிழ் மொழியில் இருக்குது. ஆங்கிலத்தில் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த மே மாதத்தின் தேவைகளை என் ஆண்டவர் சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைவாக்குவார். 1ஆம் தேதி ஆண்டவர் சன்னிதானத்தில் மே மாதம், இந்த வருஷத்தின் 5ஆவது மாதம், கர்த்தாவே நீர் கொடுக்கிற இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. என் தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி சந்திப்பார் எனக்கு தெரியலையே. எப்படி நிறைவாக்க போகிறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே. அதான உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள். உங்கள் எண்ணங்களை அறிந்து ஆவியில் உணர்ந்து சொல்லுகிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மே மாதத்தில் அவர் செய்ய போகிறது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்த செய்தியை நான் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கேட்டு டீட்டெயிலாக கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.